அவன் பாட்டுக்கு விட்டுட்டு போறான். உன்னதான் நெல்லு. உன் படகு இங்கே கட்ட ஒரு வெள்ளிக்காசு வாடகையா தரணும். உன் பேர் என்ன சொல்லு? நீ கேட்டதை விட அதிகமா இருக்கு. என் பேரை கேட்காது. உன் பேர் ஸ்மித் என்ன எழுதிக்கிறேன்? நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த கப்பல் இந்த கவருக்கு இருக்கு. ஆனா பக்கத்துல இருக்கிற இன்னொரு கப்பலும் அழகா தான் இருக்கு. ஆமா, அந்த கப்பல் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகான கப்பல் தான். ஆனா பக்கத்துல இருக்க இன்டர்செப்டர் கப்பல் தான் எல்லாத்தையும் விட வேகமா போகக்கூடியது. ஆனா வேற ஒண்ணு இருக்கு, ரொம்ப வேகமா போகக்கூடியது, யாராலையும் நெருங்க முடியாதுன்னு. அந்த ஒட்டு குடி போட்ட கருப்பு பாய்மரங்களோட முரட்டுத்தனமான மாலுமிகளும் கொடூரமான கேப்டனும் பயணம் செய்யற நரகத்திலிருந்து வந்த மாதிரியான கப்பலையா நீ பார்த்த? ஓஹோ, ஜாக் ஸ்பேரோ தானே நீ? கேப்டன் ஜாக் ஸ்பேரோன்னு சரியா சொல்லுங்க. உன் கப்பல் எதுவும் கண்ணிலே படல? எப்படி கேப்டன் ஆக? இனிமேதான் வாங்க போறேன். இந்த துப்பாக்கியில ஒரே ஒரு தோட்டம் தான் போட்டிருக்கு. வடக்கு திசையை காட்டாத திசைமானி. இந்த கத்தியும் ஒருவேளை மரத்துல செஞ்சுதான் இருக்குமோன்னு நினைச்சேன். நீ உண்மையிலேயே ஒரு மோசமான கடற்கொள்ளக்காரனை கேள்விப்பட்டிருந்த? நீங்க கேள்விப்பட்டது உண்மைதான். இந்த கப்பலை ரெண்டே ஆளுங்களால ஓட்ட முடியாது. கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ளே உங்களுக்கு பிடிச்சிரும். என்ன சொல்ற? இந்த ஜாக் ஸ்பேரோவால முடியாததுன்னு எதுவும் இல்லை. அதை தெரிஞ்சு நான் பார்த்ததுலேயே அவன் தான் புத்திசாலி கடற்கொள்ளையை நினைக்கிறேன். எனக்கும் அந்த மாதிரி தான் தெரியுது. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத தீர்க்கு எப்படி போறீங்க? அது வேலை செய்யாத திசைமானியை வச்சுக்கிட்டு. அது வடதிசையை காட்டாது எனக்கு தெரியும். ஆனா வடதிசையை கண்டுபிடிக்கிறதா நம்மளோட வேலை. வாய்களை பாய்மரத்துல இருந்து இறக்கிடலாம் சார். வேண்டாம், கப்பல் வேகம் குறைஞ்சு போயிடும். உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எங்க போறோம் தெரியாம போறதுல பிரயோஜனம் இல்ல. பிளாக்பேர்டை நெருங்கிட்டு கல்லறை தீவுன்னு பேர் வந்துச்சு. அவங்க சதி பண்ணாங்க. வழியில இருக்கிற ஆளரவம் இல்லாத தீவு ஒண்ணுக்கு கப்பலை கொண்டு போய் நிறுத்தி தனி மேல பட்டை கடந்து செத்து போகட்டும் ஜாக் அங்க விட்டுட்டாங்க. ஓ, அதனாலதான் இந்த மாதிரி அதான் அவன் கிறுக்க மாதிரி தெரியும். கேளுவில் ஒரு கடற்கொள்ளக்காரனை தனிமையில விடும்போது அவங்கிட்ட ஒரே ஒரு துப்பாக்கி கொடுப்பாங்க, ஒரே ஒரு தோட்டம். அந்த தோட்டாவை தற்காப்பு இல்ல வேட்டையாடவோ பயன்படுத்த முடியாது. நாள் கணக்க தாகத்தாலையும் பசியாலையும் துடிக்கிறவனுக்கு அந்த துப்பாக்கிகளை தண்ணியை சுட்டுக்கிட்டு சாகிறது நிம்மதியும். ஆனா நம்ம ஜாக் தீவுல இருந்து தப்பிச்சு வந்தவன் 10 வருஷமா அந்த துப்பாக்கியை உபயோகிக்கல. அதோட அந்த ஒரே ஒரு தோட்டாவை இன்னும் பத்திரமா வச்சிருக்கான். அவனை தீவுல இறக்கி விட்ட நண்பனுக்காக. நீ இன்னுமா சாகாம உயிரோட இருக்க? அப்புறம் இன்னும் சாகலையா? சமா இல்ல தமா சமாதானம்? அதான் சமாதானம். சமாதானம் பேசும். அந்த தீவுல இருந்து நீ எப்படி தப்பிச்சு வந்த? என்ன சாகடிக்கிறதுக்காக அந்த தீவுல என்ன தன்னந்தனியா விட்டுட்டு வரும்போது நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட. நான் யாரு? கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. மடையன். நீ யாருன்னு சொல்லு. நான் சொல்றேன். என் ஒண்ணு விட்டு அண்ணனோட மாமியாருக்கு இவன் தூரத்து சொந்தம். கொஞ்சம் மனநிலை சரியில்லை. என்ன மாதிரி பிளாக்பேர்ட் கப்பல் எனக்கு திரும்ப கிடைச்சதும் என் ஆளுங்களோட இந்த பாட்டை பாடிக்கிட்டு கொள்ளையடிக்க போறேன். அப்போ கரீபியன் கடல் பகுதியிலே நீ தான் பயங்கரமான கடற்கொள்ளக்காரனா இருக்க போற.
கரீபியத்துல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும், ஏன் இந்த உலகத்திலேயே பிளாக் பேர்ல் கப்பல் வெறும் மரத்தால செஞ்சதில்லை. என் உடல் பொருள் ஆவி எல்லாமே பிளாக் பேர்ல் கப்பல் தான். அந்த கப்பல், அந்த பிளாக் பேர்ல திரும்ப அடையணும் என்னோட லட்சியம். என்ன எரியுது? நாம நிக்கிறதுக்கு நிழல் கூட இல்லாம பண்ணிட்டியே. ஆமா, எதை ஊத்தி எரிச்ச? ரம்மையா? ரம்மதான் ஊத்துனேன். ஏன் ரம்ம ஊத்துன? ஏன்னா ரொம்ப நல்ல மனுஷனான உன்னையே குடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு தாறுமாறா பேசி வச்சிருந்த தெரியுமா? அதனாலதான் அதை ஊத்துனேன். அதோட இங்க எரியிற நெருப்புல புகை அதிகமா வந்தாதான் இந்த கடல் பகுதியில ரோந்து சுத்துற பிரிட்டிஷ் கப்பல்கள் இந்த புகையை கவனிச்சுட்டு நம்மள வந்து காப்பாத்துறதுக்கு சில வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா? பொறுமையா இரு கேப்டன் ஸ்பாரோ. நிச்சயமா பிரிட்டிஷ் கப்பல் ஏதாவது நம்மள காப்பாத்துறதுக்கு இங்க வரும். கவனமா கடலையே பார்த்துட்டு கோட்டை விட்டாரு. மடியில விட்டுட்ட கதையாச்சு. இந்த புகைய பார்த்து இங்க வருவாங்க. எந்த பைத்தியக்காரங்க வருவா? பைத்தியக்காரங்க கூட வந்துட்டான் போல. பிளாக் பேர்ல் தான் இந்த கரீபியன் கடல் பகுதியில் இருக்கிற பயங்கரமான கொள்ளை கப்பல். இவன் எப்படி தப்பிச்சான்? தடங்களுக்கு மன்னிச்சிருக்க. எனக்கு சாவு கிடையாது. உனக்கு தெரியாம ஒரு பதக்கம் எடுத்தனே. என்ன செய்ய போற ஜாக் ஸ்பேரோ? நாம 2 பேரும் சாக போறதில்ல. அதனால ரொம்ப நாளைக்கு 2 பேரும் இப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதானா? வேணுங்க சரகடிச்சு. இவ்வளவு நாளா நீ சுடாம வச்சிருந்த தோட்டாவை இன்னைக்கு நீ வீணாக்கிட்டிய ஜாக். அவனோட தோட்டம் வீணாகல. உன் மனசு அந்த பொண்ணுகிட்ட சொல்றதுக்கு இதான் சரியானது. சந்தர்ப்பத்தை விட்டுடாத. போகும்போது அப்படியே என்ன கொஞ்சம் பிளாக் பேர்ல் கப்பல்ல ஏத்தி விட்டுட்டு போயிருங்களா? உங்க ஆளுங்க போயிட்டாங்க ஜாக். சட்டப்படி என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாங்க. அவங்க மேல எந்த தப்பு இல்லை. ஜாக் ஸ்பேரோ, இந்த அரசாங்கத்துக்கு கேப்டன் ஜாக் ஸ்பேரோ சொல்லுங்க. குற்றங்கள் கணக்கிலடங்காதவை, மன்னிக்க இயலாதவை. இந்த குற்றங்கள் அனைத்துமே சந்தேகமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளன. அந்த குற்றங்களில் சிலவற்றை இங்கு கூறுகிறோம். கடற்கொள்ளை, கடத்தல், இங்கிலாந்து வர்த்தக கப்பல்களை கொள்ளையடித்தது. நம்மளால சட்டத்தை மீறி எதுவும் செய்ய முடியாது. நாம அதுக்கு கட்டுப்பட்டோம். ஸ்பானிஷ் கடற்படை அதிகாரிகள் போன்று ஆள்மாறாட்டம் செய்தது. இங்கிலாந்து தேவாலயத்தைச் சேர்ந்த ஊழியனாக நடித்தது. பொய்யான கொடிகளுடன் பயணம் செய்தது. வெடிமருந்து திருடியது. ஆள் கடத்தல், திருட்டு, கொள்ளை, சட்டவிரோத செயல்கள், மற்றவர்களை ஏமாற்றியது, ஒழுக்கக்கேடு, சூறையாடல், இது போன்ற குற்றங்களுக்காக நீ இன்று சாகுவரை தூக்கிலிடப்பட வேண்டும் என்று உனக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது.
கடவுள் உன் ஆன்மாவிற்கு விடுதலை அளிப்பாராக. தோழர்களே, இன்னைக்கு நடந்ததை உங்க வாழ்நாளிலேயே நீங்க மறக்க முடியாது. ஏன்னா இந்த ஒட்டு குதிச்ச தப்பிச்சு போயிட முடியுமா? சீக்கிரம் மாட்டிக்கலாம். கப்பல் தெரியுது. பொதுமக்களுக்கு மத்தியில நமக்கே தெரியாம பல பயங்கர கொள்ளையர்கள் நடமாடுற இந்த உலகத்துல கொள்ளையர்களுக்கு மத்தியிலேயே இவன் ஒரு மனுஷங்கிறத நிரூபிச்சுட்டான். பிளாக் பேர்ல் உங்களுக்கு சொந்தம். என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்க. ஒரு ஒழுங்கா வேலையை பாருங்க. கடைசி பிளாக் பழம் வீட்டுல மறுபடியும் எனக்கு அந்த புதையலுக்கு எனக்கு வழிகாட்டி